இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CMG 334 Introduction to Blockchain and its Applications. So இந்த blockchainங்கிற கான்செப்டே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இதுல blockchain, then அதோட methodologies, then some applications மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லயும் நீங்க ஒரு 4 கொஸ்டினாவது படிச்சீங்கன்னா தான் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா growth of blockchain technology, then history of blockchain and bitcoin. இதுல history growth இருக்கிறதுனால evolution கொடுத்து கூட இந்த டாபிக்ஸை நமக்கு கேட்கலாம். then features of blockchain, then third question பாத்தீங்கன்னா types of blockchain. அப்ப இந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். growth and historyன்னு ரெண்டையும் சேர்த்து கூட கேட்கலாம், இல்ல history and featuresன்னு ரெண்டையும் சேர்த்து கூட கேட்கலாம். then fourth question பாத்தீங்கன்னா consensus, அதுல mechanism, types of consensus mechanisms, then consensus in blockchain. So இந்த consensusங்கிற டாபிக்கை ஃபுல்லாவே படிச்சிருங்க அந்த 3 சப் டாபிக்ஸோட சேர்த்து. ஸோ தட் இந்த யூனிட்ல அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினையாவது கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஏன்னா யூனிட் 1 வந்து ரொம்ப பெரிய சிலபஸாவே கொடுத்துருக்காங்க. நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு இதுல. பாத்தீங்கன்னா இந்த டீசென்ட்ரலைசேஷன் கூட ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். பட் அதுவே ஒரு சின்ன யூனிட் அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கான்சென்சஸும். அப்படி பார்க்கும்போது இந்த யூனிட்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினாவது நீங்க படிச்சுட்டு போங்க. ஸோ தட் ஒரு 2 டாபிக்காவது இந்த யூனிட்ல கவர் ஆகும். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு பிக் கொஸ்டினாவது அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா எல்லாமே நியூ கான்செப்ட்ஸா இருக்கு. அதனால நான் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், ரிகார்டியன் கான்ட்ராக்ட்ஸ், டிப்ளாயிங் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆன் பிளாக் செயின். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இந்த ரிகார்டியன் கான்ட்ராக்ட்ஸ் இந்த கான்செப்டை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் பிட்காயின் நெட்வொர்க்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இதுல வேலட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. தென் பிட்காயின் டிஜிட்டல் கீஸ் அண்ட் அட்ரஸஸ், தென் டிரான்சாக்ஷன்ஸ், தென் ஒன் மோர் கொஸ்டின் வந்து மைனிங். இந்த 5 கொஸ்டின்ல சொல்லப்போனா அந்த யூனிட்ல எது இம்பார்ட்டன்னே நம்ம சொல்ல முடியல. அந்த அளவுக்கு தான் நிறைய கான்செப்ட் சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டினாவது படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படியும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா இந்த இத்ரியம் விர்ச்சுவல் மெஷின், இத்ரியம் நெட்வொர்க், இத்ரியம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த 3 டாபிக்மே கண்டிப்பா படிங்க. இந்த 3ல இருந்தே ஒரு பிக் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் கிரிப்டோ கரன்சி ஆர் டோக்கன்ஸ். இப்போ கொடுத்துருக்கிறது இந்த யூனிட்ல 4 கொஸ்டின் தான் ஹைலைட்டடா கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கிற 4 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சிருங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 4, இதுல பாத்தீங்கன்னா Web3 அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. தென் ஹைப்பர் லெஜர் அப்படின்னு இன்னொரு பார்ட் இருக்கு. அதுல ஹைப்பர் லெஜர் பார்ட்டை வந்து கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஹைப்பர் லெஜர் as a protocol, then reference architecture. இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இதுல இந்த ஆர்கிடெக்சரும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஹைப்பர் லெஜர் ஆஸ் புரோட்டோகால் அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். தென் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹைப்பர் லெஜர் ஃபேப்ரிக், தென் ஃபோர்த் கொஸ்டின் கோர்டா. இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நம்ம 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தவிர Web3ன்னு சொல்லி இன்னும் ஒரு பார்ட்டே இருக்கு. அதுல நான் Web3 டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் இதுல கொடுத்துருக்கேன். முடிஞ்சா அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போங்க. இல்ல அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து நீங்க ஒரு கொஸ்டினாவது அட்டன் பண்ணிடலாம். தென் இந்த கோர்டாங்கிற கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதை பார்ட் சில கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 5ல இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4மே டூல் தான். இதுல எது இம்பார்ட்டன்னே நம்ம சொல்ல முடியாது. எதை வேணாலும் கேட்கலாம். ரிப்பிள், ரூட் ஸ்டாக், குவாரம், டெண்டர்மின்ட். இந்த 4ல எது வேணாலும் கேட்கலாம். இல்ல 4யுமே சப் டாபிக்ஸ் மாதிரி கொடுத்து ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கலாம். இந்த 4 டூல்ஸுமே நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. அப்படி பார்க்கும்போது இந்த யூனிட்ல உங்களுக்கு கொஸ்டினே நிறைய இருக்கும். பட் இந்த 4 டூல்ஸ்ல இருந்தே நம்ம ஒரு கொஸ்டின் எப்படியும் அட்டன் பண்ணிடலாம். பட் நிறைய கான்செப்ட் சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க. பட் இதை புக்ல நம்ம ரெஃபர் பண்ணும்போது எல்லாமே பெரிய பெரிய கொஸ்டினா இருக்கு. ஸோ நான் சிலபஸ் கவர் பண்றதுக்காக இன்னுமே இதுல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். பிளாக் செயின் ரிசர்ச், நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ், தென் மிஸ்லினியஸ் டூல்ஸ். இந்த நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ்மே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஸோ இந்த 4 டூலையும் கம்பேரிசன் மாதிரி கூட பார்ட் சில கேட்கலாம். அதனால இந்த யூனிட்ல இந்த 4 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஸோ அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும்
நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. சிலபஸ் வந்து சில யூனிட்லாம் ரொம்பவே பெருசாவே கொடுத்துருக்காங்க சிலபஸ்லயே. அதனால நம்ம நிறைய டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற அந்த 4 கொஸ்டின்ஸையாவது ஒவ்வொரு யூனிட்லயும் படிச்சுட்டு போங்க. ஸோ தட் ஈஸியா அந்த சப்ஜெக்டை நீங்க பாஸ் பண்ணிடலாம்.